ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க ஜோஸ்பின். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பயர் விவசாயம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன பயிர்னா பெரும்பயர் விவசாயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும், இதெல்லாமே பயர் தான். ஏன்னா இதெல்லாமே பயர் தான். கம்பு நாட்டி படர்த்தி இருந்தோம், கம்பு உடஞ்சி கீழே விழுந்து கிடக்கு. இது மறிச்சுன்னு இங்கே பாருங்கள் பயர் நிற்குது. இங்கே பாருங்கள் காய்ச்சி நிற்குது. இதெல்லாமே நம்ம வளைஞ்ச பயிர் பார்த்து நீ பறிக்க போகிறோம். ஏன்னா நீ வளைஞ்சு நிற்க பாருங்கள். பறித்து என்ன செய்ய போகிறோன்னா பெரும்பயிரை அவிச்சு சாப்பிட போகிறோம். அன்றைக்கி நாங்கள் 2 பறித்தோம். 3-5 கிலோ கிட்ட கிடச்சிது. அவிச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கும் நான் பறிக்க வந்திருக்கேன் பெரும்பயர். உள்ள எல்லாம் நிற்குது. இது சின்ன இதாக நிற்கன்னு நினைக்காதுங்க, இவ்வளோ மட்டும் கிடையாது. காட்டி தரேன். எங்கே பாருங்கள் நிற்குது, கோபுரம் போல். இங்கே பாருங்க கீழே எல்லாம் படர்ந்து கிடக்கு. எவ்வளோ பயிர் நிற்கும் பாருங்கள். இதுதான் இன்றைக்கி அவிச்சு சாப்பிட போகிறோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானே சாப்பிட்டதில்லை, நல்லா இருக்காதுன்னு சொல்லி நானே சாப்பிடாம தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எங்கள் முட்டுக்கிட்ட எல்லாம் நிற்குது. இவங்க எவ்வளோ காய்ச்சி நிற்கிறேன். வளைஞ்சது பார்த்தா பறிக்க போகிறோம். இது வளைஞ்சது பார்த்திங்களா? இதுவும் வளைஞ்சது தான். இப்போ இவ்வளோ கிடச்சிட்டு பாருங்கள், வளைஞ்சது மட்டுமே இவ்வளோ கிடச்சிட்டு. ஒத்த கை கொண்டு பறிக்கனால நிறைய நான் நிற்க பாருங்கள். இதில் வளைஞ்சது 2மே வளைஞ்சிருக்கு. ஒரு பிஞ்சு நிற்குது, பிஞ்சு வேண்டாம். இந்த மூட்டில் நிறைய நிற்குது, உள்ளே எல்லாம் நிற்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா நம்ம பெரும்பயிர் விவசாயம் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.